த பைபிள் ஃபார் மீ அண்ட் யூ என்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்களை நம்ம படித்து புரிஞ்சுக்க போகிறோம். 6ஆம் வசனத்தில், பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது இந்த ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த பிரிவை சொல்லும்போது இங்கிலீஷில் ஃபர்மமெண்ட் அல்லது எக்ஸ்பான்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா மிகவும் பெரிய ஒரு டூம் மாதிரியான அமைப்பு. அது ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜலத்தையும் கீழே இருக்கக்கூடிய ஜலத்தையும் பிரிக்குது. இந்த மேலே இருக்கக்கூடிய ஜலம் அப்படின்னு சொல்லும்போது அது சோர்ஸ் ஆஃப் ரெயின்னு நம்ம எடுத்துக்கலாம். கீழே இருக்கக்கூடியதை கடல்கள், ஆறுகள் போன்றவையாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு படைப்பும் ஆரம்பிக்கும் போது பின்பு என்று ஒவ்வொரு படைப்பின் ஆரம்பத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று மனிதர்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் கடவுள் உருவாக்கி இருக்கிறாரு. 7ஆம் வசனத்தில், தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார் அப்படின்னு பார்க்குறோம். அது அப்படியே ஆயிற்று. முதல் நாள் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்த தேவன் 2ஆம் நாளில் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலம் கீழே உள்ள ஜலம் பிரிக்கிறாரு. வானமும் பூமியும் இதனால் தனித்தனியாக பிரிக்கப்படுது. ஆகாய விரிவை அட்மாஸ்பியர், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த அட்மாஸ்பியர் பறவைகள் பறப்பதற்கு ஏற்ற வகையில் கடவுள் அமைச்சிருக்கிறாரு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம கண்டுபிடிப்புகளான ராக்கெட்டு, சேட்டிலைட்டு, ஆகாய விமானம் இதெல்லாம் நம்ம பறக்கிறத நம்ம பார்க்க முடியும். தேவன் மிகப்பெரிய ஆர்கிடெக்டாக இருந்து இந்த வானம், பூமி, நட்சத்திரங்கள், கோள்கள் ஒவ்வொன்றையும் வடிவமைச்சு இருக்கிறாரு. இப்போ 8ஆம் வசனத்தில், தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பேரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 2ஆம் நாள் ஆயிற்று அப்படின்னு பார்க்கணும். 2ஆம் நாளின் படைப்பின் நிறைவையும் இது குறிக்கக்கூடியதாக இருக்குது. 2ஆம் நாள் படைப்பு முடிஞ்ச உடனே தேவன் நல்லது என்று கண்டார் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் நம்ம அங்கே பார்க்க முடியல. ஏற்கனவே முதல் நாளில் நல்லது என்று கண்டார்னு பார்த்தோம். ஆனால் இங்கே இல்லை. ஏன்னா தண்ணீர் ஒழுங்குபடுத்தப்படாமல் தண்ணீரும் வெட்டாந்தரையும் ஒன்றா இருக்குது. அதை கடல் தனியாகவும் ஆறு தனியாகவும் வெட்டாந்தரை தனியாகவும் பிரிக்காமல் இருக்கிறதுனால ஒருவேளை நல்லது அப்படின்னு சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். பகல் இரவு என்று பெயரிட்ட தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிடுவதையும் பார்க்குறோம். நீருக்கு நடுவே பிரிவு உண்டாக்குவதன் மூலம் உலகில் மனிதர்கள் வாழ்வதற்கேற்ற சூழலையும் அவர் ஏற்படுத்துகிறார். ஏசாயா 45 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம படிக்கணும். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. வெளிச்சம், இருள், வானம் என்று பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றுக்கும் பெயர் வைத்த தேவன் நம்மளையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கர்த்தர் பெயரிட்ட வானம் தேவனை மகிமைப்படுத்தும் போது நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனையும் நம்ம மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்கு அவர் செய்த நன்மைகளை குறித்து மற்றவர்களிடம் சொல்லி நம்ம அவரை மகிமைப்படுத்த முடியும்.